பராமரிப்பாளரா ஒருத்தர் நாம தான் ஒரு ஆள் இருக்கிறார். ஆனா அந்த அனாதை பெயர்ல இருக்கக்கூடிய சொத்து நல்ல ரேட்டுக்கு போகும். தன்னிடத்துல நல்ல ரேட்டுக்கு போகாத ஒரு இடம் இருக்குது, ஒரு சொத்து இருக்குது. இதை இவர் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரேட்டுக்கே போகாத ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதத அந்த அனாதைக்கு தெரியவா போகுது? அவர் சொத்து என்னங்கிறது அவருக்கு தெரியவா போகுது? நமக்கு தானே தெரியும் என்பதாக எண்ணி அனாதையினுடைய நல்லதை இவர் எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை அவர் மாத்தி கொடுக்க கூடாது. இந்த ரெண்டு செய்தியை தான் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய பொருளை குறையில்லாம கொடுத்துருங்க. நல்லதுக்கு பகரமாக கெட்டதை மாத்தி கொடுத்துறாதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். தாய் தந்தையை இழந்தவர்கள், தாயை அல்லது தந்தையை இழந்தவர்கள், அவர்களுடைய காப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் உரிய வயதில் அவர்கள் வந்து விட்டால், யார் அனாத உரிய வயது வந்துருச்சு, அவருக்கு குழந்தையா இருக்கும் போது ஒப்படைக்கப்படுறாரு, அவருக்கு நல்ல வயது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உரிய வயதில் முழுமையாக அப்படியே ஒப்படைக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் வலியுறுத்துறான். இதுல மாற்றக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, உயர்வான பொருட்கள் மதிப்பான பொருட்களை எடுத்துக்கொண்டு தரம் குறைந்த பொருட்களை கொடுப்பது கூடாது. கேட்கறதுக்கு யார் இருக்கிறா என்பதாக அந்த அனாதைகளை நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றி விட வேண்டாம் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்படி ஒருவர் ஆதரவற்ற நிலையில தன்னுடைய பாதுகாப்புல தன்னுடைய காப்பகத்துல தனக்கு கீழே இருக்கக்கூடிய அனாதையை ஒருவர் இப்படி ஏமாற்றினால், அவருக்கு உரிய நேரத்தில் அந்த சொத்தை கொடுக்காம ஏமாத்தினாலோ, அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை கொடுக்கிறார், அதிகமான விலை உயர்ந்ததை எடுத்துக்கொண்டு தரம் இல்லாத மட்டமான ஒன்றை அந்த அனாதைக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கான்னு கொடுத்து ஏமாத்தினார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அது பெரும் பாவம் என்பதாக ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக அடுத்து வரக்கூடிய வார்த்தையில அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், 7 பாவங்கள் பெரும் பாவம் என்பதாக சொன்னாங்க. 7 பாவம் பெரும் பாவம். அந்த பெரும் பாவங்களில், அந்த 7 பாவங்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, வஅகுலு மாலில் யதீம், அனாதையினுடைய சொத்தை அநியாயமாக உண்ணுவது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சிறிய சிறிய பாவத்திற்கு தௌபாவை கொண்டு மன்னிப்பு இருக்கு, ஆனா பெரிய பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சாகணும். அதுல 7 பாவம் பெரிய பாவம். அந்த பெரும் பாவத்துக்குள்ள உள்ளதுதான் வஅகுலு மாலில் யதீம், ஒரு அனாதையினுடைய பொருளை அநியாயமாக உண்ணுவது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதே போன்று அனாதைகளாக ஆதரவற்ற நிலையில நம்ம இடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்களுடைய அந்த பொருளாதாரங்களை பக்குவமான முறையில நிர்வாகம் செய்யக்கூடியவராக நாம இருக்கணும்.